வணக்கம். நேற்று எனது ஃபேஸ்புக் பக்கத்தில் டிஎன்டிஜே தமிழ்நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய அமைப்பு பெரியார் திராவிட இயக்க தோழர்களை மிக வன்மையாக மிக மோசமான சொற்களால் கடுமையாக விமர்சனம் செஞ்சுருந்தாங்க. அது குறித்து நான் சில கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தேன். என்னன்னா அந்த அந்த விவாதங்களில் சில முக்கியமான நாகரிகமாக விவாதிக்க முற்படும் சில இஸ்லாமியர்களுக்கு பதில் சொல்லலான்னு சொல்லி இப்போ ஆன்லைன் வந்திருக்கேன். அபுஹானி பா அப்படின்றவர் ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்காரு. எனக்கு அதில் நிறையா தகவல்கள் முன்னிறுத்துறாரு. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா டிஎன்டிஜே அமைப்பினர் பெரியார் இயக்கங்களை குறித்து அல்லது உங்களை குறித்து அநாகரிகமாக பேசியிருந்தாக்கா நீங்கள் அவர்களை மட்டும்தான் விமர்சிக்கணும், அந்த அமைப்பினரை விமர்சிக்கணும். அதை தாண்டி நீங்கள் எங்கள் உயிரினும் மேலான நபிகளை நீங்கள் விமர்சிக்கிறீங்க, இது ரொம்ப கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறாரு. இன்னொரு தகவல் நபிகள் முகமது நபிகள் ஆயிஷா திருமணம் செய்யும் போது சிறுமியை திருமணம் செய்யல, கன்னித்தன்மையில் கொண்ட ஒரு பெண்ணை தான் ஆயிஷாவாக இருக்கும்போது தான் திருமணம் செஞ்சாங்க, சிறுமியை திருமணம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சில குரான் வாக்கியங்களை மேற்கோள் காட்டுறார். அதாவது இந்த நபர் என்ன சொல்றாரு, உறுதியாக முகமது நபி சிறுமியை திருமணம் செய்யல, சிறுமியாக ஆயிஷா இருக்கும் பொழுது அவங்கள திருமணம் செய்யல அப்படின்னு திரும்பவும் அந்த வாதத்தை முன்வைத்து இதை நீங்க இணையத்துல தவறான பொய் பிரச்சாரம் செய்றீங்க, இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இது போன்று பேசினாங்களா சில அசம்பாவிதம் நடக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்றாரு. தடுக்கி விழுந்தா ஏதோ ஒரு தற்செயலாக நடந்ததுன்னு சொல்லலாம், அல்லது நம்மை மீறி சில விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் ஒரு விவாதம் முடியும் தருவாயில் தொடர்ந்து நீங்கள் எப்படி பேசாதீங்க, அது வேற சிலருக்கு வேற சில உணர்வுகளை தூண்டி விடக்கூடும் அப்படின்ற ஒரு அக்கறையோட தான் அவர் சொல்றாரு. ஆனால் அந்த அக்கறைக்குள்ள ஒளிந்திருப்பது அக்கறை அல்ல, அது எச்சரிக்கை. என்னன்னா ஒரு கொலை மிரட்டல் தான், அதுவும் ஒரு வகை மிரட்டல் துணிதான். இது நம்ம இப்படிதான் நடக்கும், அது நம்ம புறக்கணிச்சிடுவோம். ஆனால் அவர் முன்வைக்கிற சில கருத்துக்களை நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆயிஷா ரலி இறை தூதர் முகமது 53வது வயதுல அவருடைய நெருங்கிய நண்பரான அபுபக்கர் சித்திக் என்பவரின் மகள் ஆயிஷாவை திருமணம் செய்கிறார். அப்பொழுது ஆயிஷாவுக்கு வயது 6. இதை நான் சொல்லல, திருக்குறான்ல இருக்கு. இதுல திருக்குறானில் 33வது அத்தியாயம் 50வது வசனம், திரும்பவும் நான் இதை குறிப்பிடுறேன். இஸ்லாமியர்கள் இந்த ஆன்லைன்ல நான் பேசுறத கவனிச்சுட்டு இருப்பீங்க. திருக்குரான் 33வது அத்தியாயம் 50வது வசனம், மற்ற இறை தூதர்கள் யாரும் சிறுமியை திருமணம் செய்யல, இப்படி ஒரு இது உங்களுக்கு மட்டும் இந்த உரிமை உங்களுக்கு மட்டும் உரியது அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றார். இறைவன் முகமது நபிகள் இந்த ஆயிஷாவை 6 வயதில் திருமணம் செய்ததுக்கான அனுமதியை கொடுத்ததோட இப்படி ஒரு அறிவிப்பும் வெளியிடுறாரு. அதுதான் அந்த வசனத்துல இருக்கு. இதை குறித்து நம்ம விரிவாக அவர் தொடர்ந்து அல்லது மற்ற இஸ்லாமிய அமைப்பினரோ அவங்க நம்பிக்கை கொண்ட அதிகமாக குரானை முழுவதுமாக உள்வாங்கிய அவர்களுடைய தலைமை இடத்துல இருக்கிறவங்க யார் வேணாலும் இது குறித்து விவாதிக்கலாம். அதாவது முகமது நபி 6 வயது சிறுமி ஆயிஷாவை திருமணம் செய்யவில்லை. இது உறுதியாக நீங்க கூறுனீங்கன்னாக்கா நீங்க எந்த குரான்ல இருந்து நீங்க ஆதாரத்தை எடுக்கிறீங்களோ அதே குரானை எனக்கு கொடுங்க, நானும் அதையே வச்சு நான் அதிலே படித்து அதுல இருந்து ஆதாரத்தை எடுத்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். என்னன்னா உலகம் முழுவதும்
குரான் என்பது ஒரே ஒரு குரான் தான். இது இடத்துக்கு ஏற்ற மாதிரி குரான் வாக்கியங்கள் வந்து மாத்துறது வந்து சமூக சூழலுக்கு இவங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து மாத்திக்கிறாங்க. ஆனால் குரான்ல வந்து ஒரே வசனம் தான் இருக்கு. இப்போ நான் சொன்ன வசனம் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருக்குரான் 33வது அத்தியாயம் 50வது வசனம் எல்லா குரான்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆகையால வந்து அதுலேருந்து நிரூபணமாகுது. அதில் நிறையா அத்தியாயங்கள் மூலம் நான் திரும்பவும் இன்றும் வந்து மீண்டும் குறிப்புகள் எடுத்து உங்களோட முன் வச்சு பேசிட்டு இருக்கேன். ஆகவே வந்து அழகா வந்து அதில் தெல்ல தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. 6 வயது சிறுமியை தான் வந்து முகமது திருமணம் செஞ்சிருக்கார். இது வந்து திரும்பவும் பொய்ன்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது நீங்க வந்து முகமது நபி தான் இழிவுபடுத்துறீங்க. நான் இழிவுபடுத்தல. நடந்த ஒரு உண்மை தகவலை மறைப்பதன் மூலம் அப்ப நீங்க வந்து அது தவறு, அது முகமது செஞ்சுட்டாங்க, இப்ப நாம வந்து அதை வந்து பூசி மொழிகி அதுக்கு வேற ஒரு இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இப்படி ஒரு விவாதத்துக்கு வரீங்களான்னு தெரியல. என்னன்னா வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக ரொம்ப பேருக்கு யாரும் வந்து குரானை தெரியாது. குரானை குறித்து கொஞ்சம் ஏதாவது பேசணும்னு நினச்சிட்டு பேச வரவங்கள கூட ஏதோ ஒரு வகையில் மிரட்டி ஓட விட்டு வச்சுருவீங்க. இப்போ நான் வந்து தெளிவாக விவாதிக்க தயாராக இருக்கேன்னு திரும்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால் நான் சொல்கிற தகவல் அனைத்தும் பொய்ன்னு சொல்லி திரும்ப வந்து நீங்களே முகமது நபியை இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க. குரான் வாக்கியங்களை நீங்களே வந்து இரட்டடிப்பு செய்து மக்கள்கிட்ட வந்து எடுத்துட்டு போறீங்க. அதில் வந்து இந்த அடிப்படையில் நீங்க தான் வந்து உங்களுடைய இந்த இரண்டு வகையான இது பொய்யான தகவலை பேசுறது நீங்க தான் தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்து டிஎன்டிஜே அமைப்பினரை நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா வந்து இறை தூதரை பேசவே கூடாது, எதுவுமே விமர்சிக்க கூடாது, குரானை பத்தி எதுவுமே பேசக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப தீவிரமாக தன்னுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறார். அதே சமயம் படுகொலை செய்யப்பட்ட தோழர் ஃபாரூக் குறித்து அது குறித்த கண்டனம் எதுவுமே சொல்லல. இவர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த மற்ற எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் தீவிரமாக அதை கண்டனம் செஞ்சு இது வரைக்கும் பேசவே இல்லை, அறிக்கை கூட விட்டதில்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையில் நான் வந்து இன்னும் சில ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். குரான்ல ஒரு வாக்கியம் சொல்றாங்க, மதத்தை பரப்ப போர் செய்யக்கூடாது, மதத்தை பரப்ப போர் செய்யக்கூடாது. குரான்ல வந்து 2.256 9.6 109.6 இந்த வசனங்கள்ல வந்து அது தொடர்பான நிறைய கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க. அதுல வந்து தனி நபர்களோ குழுக்களோ ஜிஹாத் என்ற பெயரில் வன்முறையில் இறங்கினால் அது தவறாகும் என்று குரான் வந்து சுட்டிக்காட்டுது. அதாவது தனிநபர்கள் குழுக்களோ ஜிஹாத் என்ற பெயரில் வன்முறையில் இயங்கினால் அது தவறாகும். அந்த அடிப்படையில் குரான் சொல்லுது. அந்த அடிப்படையில் பார்த்தா கூட தொடர் ஃபாரூக் வந்து தான் வந்து கடவுள் மறுப்பாளர்னு சொல்லும் பொழுது அவருக்கான சுதந்திரத்தை குரான் வந்து அந்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது குரான் வந்து அதை அவருடைய விருப்பம், அதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றத தட்டியும் நீங்க வந்து அப்படிப்பட்ட நபர்களை வந்து தண்டிக்கும் உரிமை எந்த இஸ்லாமியர்களுக்கும் கிடையாதுன்னு குரான் சொல்லுது. ஆக இப்படி ஒரு தமிழ்நாட்டில் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட இஸ்லாமிய தோழர், எங்களின் தோழர், தீவிர பெரியாரிய தொண்டராக களப்பணியில் இயங்கிய தோழர் தன்னுடைய இஸ்லாமிய மதத்தை புறக்கணித்ததோடு இஸ்லாமிய மதத்தில் இருந்த கிட்டத்தட்ட 140 பேரை பகுத்தறிவாளர்களாக மாற்றிய ஒரு சிறந்த தோழராக இருந்திருக்கார். இதுதான் வந்து அந்த அச்சம் அவங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த அடிப்படையில தான் அந்த படுகொலையும் நடத்தப்பட்டிருக்கு. அப்போ வந்து நீங்க ஒரு தனி நபரை கொள்வதை நீங்க எந்த விதத்துல நியாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி எந்த இதுவுமே சொல்லல. அதுக்கான எந்த கண்டனமும் வந்து தெரிவிக்காம இருக்கீங்க. இதுதான் வந்து ரொம்ப தவறான அணுகுமுறையா இருக்கு. இது வந்து ரொம்ப மௌனமாக நீங்க அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி தான் அதை நாங்க பாக்குறோம். வந்து பாத்தீங்கன்னா போர், பயங்கரவாதம், ஜிஹாத்து குறித்து குரான்ல வந்து நீங்க இன்னும் சில வசனங்களை வந்து பாருங்க. 54, 55, 76, 89, 197, 198, 199, 203,
359 வசனங்கள். இதுல வந்து தனிநபர் கடவுள் மறுப்பாளராக இருக்கும் பொழுது அவரை வந்து தண்டிக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லைன்றத வந்து இஸ்லாமியர்களுக்கு குரான் வந்து அறிவுறுத்துது. இந்த விதிமுறையை வந்து இஸ்லாமியர்கள் மீறி இருக்கீங்க. இப்படி வந்து அச்சுறுத்தி வந்து உங்களுடைய மத பிரச்சாரத்தை பெரியார் மண்ணில் செய்வதை தவிர்த்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.